வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மழை காலத்துக்கு வெளியெல்லாம் சாப்பிடாம வீட்லேயே வந்து தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் நீங்களே தயாரிக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தி, நியூட்ரிஷியஸ் அண்ட் வீட்லேயே நம்ம சமைச்சதுக்கு ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறை பார்த்துக்கலாம். இங்கே வந்து நான் எல்லோ கலரில் அந்த பட்டாணி நான் வந்து டிமார்ட்டில் வாங்கியிருக்கேங்க. நீங்கள் பச்சை பட்டாணி கூட யூஸ் பண்ணலாம். அது வந்து நல்லா ஒரு காஃபி டம்ளர் அளவுக்கு அளந்து நான் ஒரு 2 முறை கழுவி 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இன்னொரு வாட்டி அது நல்லா ஊறினதும் கழுவி ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து அதே காஃபி டம்ளர் அளவுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு ப்ரெஷர் குக்கர் மூடி விசில் வச்சு 2லேருந்து 4 விசில் நல்லா வேக வச்சுக்கணும். இது வந்து பட்டாணி நல்லா வெந்துருச்சு. நீங்கள் இது வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் கூட வேக வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுங்கள். ஸோ நல்லா இருக்கும். நீங்கள் வேணுன்றப்போ எடுத்து இன்னொரு முறை ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ப்ரெஷர் குக்கரில் போட்டு அவிச்சு அதை நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். இப்போ ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மிதமான தீயில் காய வச்சுட்டேன். அதில் வந்து நிலக்கடலை சேர்த்துருக்கேன். இது வந்து லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்து எண்ணெயிலேருந்து இருத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கினேன். அதே எண்ணெயில் வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன், உளுந்து, சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகம் நிறைய சேருங்க, ஏன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமாக வந்து உடைச்ச உளுந்தும் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நல்லா வறுத்துட்டு வத்தல் மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா பொரிஞ்சு அடங்கந்தோ இதில் வந்து பொடியாக நறுக்கியிருக்க வெங்காயம், கருவேப்பிலை, கீறி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துகிட்டு போகிறாங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்க்கெல்லாம் நல்லது. இஞ்சி துருவி சேர்த்துக்கோங்க. ஸோ இத்தனை சேர்த்து நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிட்டேன். இது இஞ்சிலேருந்து பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடணும். இப்போ நான் வந்து திருவுண தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து இன்னொரு முறை நல்லா வதக்கி எடுத்துங்க. நான் வந்து திருவுண தேங்காய் எப்போவுமே திருவி ஃப்ரீசரில் வச்சுருப்பேன். ஸோ அதுதான் எடுத்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கி வந்ததும் இதில் வந்து நம்ம அவிச்ச இந்த பட்டாணி சேர்த்துக்கலாம். இதோடவே சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் இந்த மசாலா நல்லா அந்த பட்டாணியில் ஊறுற வரைக்கும் வேக வச்சுக்கணும். கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி விட்டால் போதும். தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்து நல்லா கலந்து இன்னொரு 2 மினிட்ஸ்க்கு அவிச்சிங்கன்னா இந்த பட்டாணி நல்லா ஊறி நல்லா டேஸ்டியாக வரும். மல்லித்தழை தூவி இது நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இது எப்படி நான் சர்வ் பண்ணியிருக்கேன்னா, இது வந்து ஒரு பவுலில் சேர்த்து மேலே வந்து பொடியாக நறுக்கியிருக்க வெங்காயம், பொடியாக நறுக்கியிருக்க தக்காளி, கொஞ்சமாக அந்த வேர்க்கடலை, மல்லித்தழை, மாங்காய் தூவி கொஞ்சமாக துருவின கேரட்டும் தூவி நான் இது வந்து சுட சுட பரிமாறியிருக்கேன். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் லிஸ்ட் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த பச்சை வெங்காயம், அந்த மாங்காய், இந்த வேக வச்ச பட்டாணி வந்து சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மழை காலத்துக்கு இது ஒரு ஆப்சல்யூட் ட்ரீட். மேலே வந்து வீட்டில் மிக்சர் இருந்தால் அது மிக்சர் தூவி நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.